கணவனை கட்டிய மனைவி கணவனை விட்டு விட்டு சுகத்துக்காக வேற ஆள்கிட்ட போயிட்டான்ற பொருள் தொனிக்கின்ற ஒரு ஆபாசமான கவிதையை போட்டாரு. கூட்டணி கட்சிகள்லாம் மனைவிமார்கள் மாதிரியும், ஸ்டாலின் கணவன் மாதிரியும், இல்ல திமுக கணவன் மாதிரியும் அந்த சிந்தனையே மட்டமா இல்லைங்களா? கம்யூனிஸ்ட் தலைவர் பே சண்முகம், மார்க்சிஸ்ட் பார்ட்டி, அவங்க கால் தூசுக்கெல்லாம் இந்த ராஜா லஞ்சத்துல கொழுத்து வந்தால் இவர் எப்படி இருந்தாரு, இவர் எப்படி இன்னைக்கு இவ்வளவு பணக்காரன் ஆனார்லாம் பேசணும்னா அவர் பொது வெளியில தலை காட்ட முடியாது. இவர் 1,76,000 கோடி ஊழல்ல தான் சம்பந்தப்பட்டார். ஃபுல் மூன் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும். அவங்க சுயநலத்துக்காக அவர் நிகழ்ச்சிகள் எல்லாம் பின்னாலேயே போனாங்க, காட்டினாங்க. அவங்களுடைய செய்திகள்ல, அவங்களுடைய விவாதங்கள்ல நிச்சயமாக விஜய்க்கு ஆதரவா பேச மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. அதனால ஊடகங்கள் பெரும்பகுதி திமுக கண்ட்ரோல்ல தாங்க இன்னைக்கும் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். திமுக இருக்கும்போது அனைத்து ஊடகங்களே இருந்தது. ஏன் விஜய்க்கு அந்த ஜால்ராவை கூட ஏன் தட்ட மாட்டா, ஏன் பயப்படுறாங்க, தயங்குறாங்க, பயப்பட மாட்டாங்களா விஜய்க்கு? சொன்னா தப்பா நினைச்சிக்க மாட்டீங்களா? ஊடகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் கரப்ட். எல்லாருக்கும் எல்லாம் போக வேண்டியதெல்லாம் போச்சு. பெண் நிறுவனம் அந்த வேலையை செஞ்சுட்டு இருந்தது திமுக சார்பா. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. தமிழ்நாடு அரசுடைய டெல்லி சிறப்பு பிரதிநிதியா வெங்கட்ட நாராயணனை நியமிச்சிருக்கார் முதலமைச்சர் விஜய் அவர்கள். யாரவனாலும் முதலமைச்சர் போடலாம், அவருக்கு அந்த உரிமை இருக்கிறது, யாரும் கொஸ்டின் பண்ண முடியாது. ஆனா அவருடைய தேர்வு இப்ப சபாநாயகர் சிறப்பான ஆளை போட்டிருக்காரு. அத மாதிரி இவர் போடுற ஆளை நம்ம பாராட்டுற மாதிரி இருக்கணும் தானே எதிர்பார்க்கிறோம் இல்ல. ஏன்னா விஜய் எதை செஞ்சாலும் 100 வாட்டி யோசித்து அதனுடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாம் கணக்கு போட்டு எடுத்தங்கவுத்தன்னு செய்ய மாட்டார். சார் வணக்கம். சார் வணக்கம். தமிழ்நாடு அரசுடைய டெல்லி சிறப்பு பிரதிநிதியா ஜனநாயகன் திரைப்படத்துடைய தயாரிப்பாளர் வெங்கட்ட நாராயணனை நியமிச்சிருக்கார் முதலமைச்சர் விஜய் அவர்கள். இதற்கு பலரும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பா ஒரு தமிழனை நீங்க நியமிக்கலையா, ஒரு கர்நாடகாவில் ஏன் போய் தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்ற போல தொடர்ந்து தாவேக அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிற கட்சிகள் கூட அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு. ஒரு அரசியல் விமர்சகரா இதை எப்படி பாக்குறீங்க? இல்லை, எனக்கு கூட இது சரியான ஒரு நிலைப்பாடா தெரியல. முதல் முறையாக தாவேக அரசு ஒரு தப்பு பண்ணியிருக்கிறதா நான் ஃபீல் பண்றேன் இந்த 45 நாள்ல. ஏன்னா டெல்லி சிறப்பு பிரதிநிதி தமிழ்நாடு அரசு சார்பா இருக்கணும்னா ஒன்று அவர் ஒரு அரசியல் ஆளுமையா இருக்கணும், டெல்லியில அரசியல் வட்டாரங்களுக்கு இடையே அறிமுகமானவராக இருக்கணும், எக்ஸ்-எம்பியா இருந்திருக்கலாம் ஒரு 10 வருஷம் 15 வருஷம். அத மாதிரி ஒரு அரசியல் ரீதியாக டெல்லியில இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, மற்ற எல்லா கட்சியினருடன் தோழமை பண்ற ஒரு பழக்கம் இருக்கிற, நட்பு பாராட்டக்கூடிய ஒரு நபராக இருந்தாதான் நமது மாநிலத்தின் சம்பந்தமான கோரிக்கைகளை, அது என்னங்க ஒரு லாபியிஸ்ட் மாதிரி தாங்க, லாபி பண்ணுவாங்க இல்லையா? இப்ப அமெரிக்காலெல்லாம் அதுக்குன்னு ஒரு கம்பெனிக்கும் லாபியிஸ்ட்னே அப்பாயின்மெண்ட் பண்ணிடுவாங்க. இது சுருக்கமா நம்ம சிறப்பு பிரதிநிதின்றோம். அவர் வேலை என்ன? தமிழ்நாட்டு அரசு மத்திய அரசு கிட்ட இல்லது தேசிய அரசியல்ல அது சம்பந்தமான சில நல்ல விஷயங்களை முன்னெடுக்கணும், வேகப்படுத்தணும். அந்த சம்பந்தப்பட்ட நிர்வாகிகள், அரசு அதிகாரிகள், அலுவலர்கள் அவங்கள சந்திச்சு பேசி ஸ்பீடப் பண்ணும். ஏன்னா எல்லாம் போய் உட்காந்துரும் இல்லையா பல இடத்துல. அது மாதிரி ஒரு லாபி பண்ற வேலை தான் அந்த ஸ்பெஷல் ரெப்ரசன்டேட்டிவ் தமிழ்நாடு சார்பா நியமிக்கிற வேலை. பட் எனக்கு என்னவோ ஒரு ப்ரொடியூசரு, அதுவும் இஸ் நாட் த நேட்டிவ் ஆஃப் தமிழ்நாடு, அது ரொம்ப தப்புன்னு நான் நினைக்கிறேன். ஒரு தமிழ்நாடு அரசினுடைய சிறப்பு பிரதிநிதியாக இருக்கிறாள். முதல்ல அவர் வடநாட்டுல இருக்கிற அரசியல்வாதிகள், வடபுலத்தில் இருக்கிற ஆளும் கட்சிய எதிர்கட்சிகளிடையே ஒரு அரசியல் உறவு கொண்டிருந்தவர். அவர் காங்கிரஸ், கர்நாடக காங்கிரஸ் ரொம்ப நெருக்கமானவர், முதலமைச்சர் டி.கே. சிவகுமாருக்கு ரொம்ப நெருக்கமானவர் அப்படின்ற போலையும் சொல்றாங்க. ஏங்க நீங்க அவர் டெல்லிக்கு சிறப்பு பிரதிநிதியா இல்ல கர்நாடகாக்கு சிறப்பு பிரதிநிதியா? நீங்க என்ன சொல்றீங்க? சிவகுமாருக்கு நெருக்கமா இருந்தா சிவகுமார் கிட்ட பேச பயன்படுத்திங்க. மேகதாது அணையை கட்டாதுன்னு சொல்லுங்க. அவரே ஒரு கன்னடிகா. 1000 தான் இருந்தாலும் தானாடாவிட்டும் தன் சதை ஆடும்னுவாங்கல்ல. அப்போ ஒரு கன்னடர் எப்படி தமிழ்நாட்டுக்காக வாதாடுவாரு?
இது வேற சொல்றீங்க, சிவகுமார் அவருடைய நண்பர் ரொம்ப க்ளோஸ்ன்றீங்க. ஆமா. பேட் சாய்ஸ் ஆச்சா? அதனால வந்துங்க டெல்லி நம்ம பேசுறது டெல்லி சிறப்பு பிரதிநிதி. இதுக்கு முன்னால நிறைய பேர் இருந்திருக்காங்க. அதாவது யாரவனாலும் முதலமைச்சர் போடலாம், அவருக்கு அந்த உரிமை இருக்கிறது, அதுக்கான அவருக்கு சட்டம் இருக்கிறது, அதை ஒன்றும் யாரும் கொஸ்டின் பண்ண முடியாது. ஆனா அவருடைய தேர்வு இப்ப சபாநாயகர் சிறப்பான ஆளை போட்டிருக்காரு அப்படின்னு நம்ம மனசார பாராட்டுறோம். ஏன்னா ஜேசிடி பிரபாகரன் அந்த அளவுக்கு நடுநிலையோடு நியாயமாக நடந்து கொண்டார். அப்ப அத மாதிரி இவர் போடுற ஆளை நம்ம பாராட்டுற மாதிரி இருக்கணும் தானே எதிர்பார்க்கிறோம் எல்லாம். ஏன்னா விஜய் எதை செஞ்சாலும் 100 வாட்டி யோசித்து அதனுடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாம் கணக்கு போட்டு எடுத்தங்கவுத்தன்னு செய்ய மாட்டார்ன்றதான் இதுவரையில் நாம் நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா இந்த பட தயாரிப்பாளரை பொறுத்தவரையில் அவர் பேர் வெங்கட நாராயணா. இவரை பத்தி வந்து ஏற்கனவே ஒரு சர்ச்சை வந்தது. எப்போன்னா அந்த கவர்னரை சந்திக்க போனார் இல்லையா, அப்பவும் இவர் கூட போட்டாலாம் எடுத்தாரு. இவரு தாவேகா கட்சியில எந்த பொறுப்பும் இல்லை இதுவரையில் நமக்கு தெரிஞ்சு. அப்புறம் அரசியலிலும் இல்லை. அப்படி இருக்கும்போது ஜஸ்ட் பிகாஸ் இஸ் தி ப்ரொடியூசர் ஆஃப் மிஸ்டர் விஜய்ஸ் லாஸ்ட் ஃபில்ம்னு அவர் அங்க ஃபில்ம்ல இருந்துகிட்டோம். அரசியல்ல வர்றதுன்றது அது சரியில்லை. அப்பவே நிறைய பேர் முகம் சொல்லிச்சாங்க, இவருக்கு என்ன அங்க வேலை, கவர்னர் கிட்ட போறாருன்னு. நம்பர் 1. நம்பர் 2 என்னன்னா, இன்னைக்கு டெல்லி அரசியலுக்கு இவருக்கு என்ன தெரியும்? படம் எடுத்திருப்பாரு, வியாபாரம் பண்றாரு, இஸ் எ பிசினஸ் மேன் நான் நினைக்கிறேன். ஒரு பிசினஸ் மேனை வந்து நம்ம தமிழ்நாடு அரசின் லாபியிஸ்டா போட்டா அவருடைய பிசினஸ் இன்ட்ரெஸ்ட பாப்பாரா, தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய இன்ட்ரெஸ்ட பாப்பாரான்ற நியாயமான கேள்வி வருது. 3வது வந்து ஒரு தமிழர் கிடைக்கலையா? 8 கோடி தமிழர்கள் இருக்காங்க, எவ்வளோ ஆளுமைகள் இருக்காங்க. நீங்க உங்க கட்சியில தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. என்ன கேட்டா வைகோ இஸ் த பெஸ்ட் சாய்ஸ். எல்லாருமே அதுதான் சொல்லியிருந்தாங்க. வைகோ இல்லைங்க, அவர் வந்து இப்போ ஒரு பொலிட்டீஷியனா இருக்கிறாருன்னு வச்சுங்க, இருந்தாலும் கூட அவர் வந்து ஒரு 20-30 ஆண்டு காலம் இப்ப பாருங்க புஸ்தகத்தையே வெளியிட போறாரு. அவர் வந்து 30 ஆண்டுகளுக்கு மேல நாடாளுமன்றத்தில் ஆற்றிய உரைகளில் அந்த தொகுப்பை டெல்லியில வச்சு வெளியிட போறாங்க. அதுல இவர் போறாருன்னு நினைக்கிறேன். இவர் தான் பெற்றுக்கொள்கிறார் முதலமைச்சர். அதே போல வெளியிடுபவர் நம்முடைய ராஜ்யசபா சேர்மன், துணை குடியரசுத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன். ஸோ அவருக்கு தெரியாத ஆளே இல்லை. வாஜ்பாய் கவர்மெண்ட்ல இருந்து பழக்கம், இந்த காங்கிரஸ்ல எல்லா அரசியல் கட்சிகளும் தெரிஞ்சவர் வைகோ. நான் கூட என்ன நினைச்சேன்னா, வைகோவுக்கு வந்து ஒரு அவருடைய இப்ப என்ன, அவர் வந்து ஃபேக் எண்ட் ஆஃப் இஸ் பொலிட்டிக்கல் கேரியர். அவர் வந்து இனிமேல் ஆக்டிவா எம்எல்ஏ எம்பியா எல்லாம் ஒன்றும் பண்ண போறதில்லை. அட்லீஸ்ட் தமிழகத்துக்காக வாதாடக்கூடியவர். அவர் ஒரு வழக்கறிஞர். அவர் வந்து வடநாட்டுல பல ஆண்டுகள் எல்லா அரசியல்வாதிகள்கிட்டையும் பழகினவர். முல்லை பெரியார் டேம்காக சண்டை போடுறவர், ஸ்டெர்லைட் ஆலை, தமிழ்நாட்டின் நலன்கள்னு வரும்போது அவர்கிட்ட இருக்கிற ஒரே நெகட்டிவ்னா இலங்கை தமிழர்கள் அந்த ரொம்ப நெருக்கமா இருந்தாரு. அந்த இஷ்யூல அவர் வந்து கடுமையா காங்கிரஸ அல்லது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவை விமர்சனம் பண்ணவர். அந்த ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் தான் இருக்கு தவிர மற்றபடி தமிழ்நாட்டின் நலன்கள் அது கூட தமிழர்களின் நலன்பால் தான் அவர் கூட ஆதரிச்சது. அப்போ தமிழ்நாட்டின் நலன்களை மிக நல்ல முறையில கையாளக்கூடிய ஒரு மூத்த அரசியல்வாதியா, ஒரு ஸ்டேட்ஸ்மேன் என்ற அடிப்படையில் நாடாளுமன்றத்தில் நீண்ட அனுபவம் கொண்டவர், பொலிட்டிக்கெல்லாம் ஒரு ரிச் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவர். அவர் மாதிரி அவரை போடணும்னு நான் சொல்ல, அவர் மாதிரி ஆட்களை ஒருத்தர் யாரையாவது ஸ்பாட் அவுட் பண்ணி போட்டிருந்தாருன்னா அந்த பதவிக்கு, அந்த பதவியால் தமிழ்நாடுக்கும் தமிழ்நாட்டு அரசுக்கும் நன்மை இருக்கும். ஓகே, தொடர்ந்து வந்து அவர் நியமிக்கக்கூடியவர்கள் அந்த ராதன் பண்டிட் அவருடைய தனி செயலாளராக நியமிக்கப்பட்டாரு அப்படின்ற போல சொல்லியிருந்தாங்க. அதுவும் ஒரு சர்ச்சையா மாறிச்சு. தொடர்ந்து இதுவும் அதுல வந்து சர்ச்சை தப்புங்க, எதிர்கட்சிகள் கிளப்புனதுதான். இப்ப ராதன் பண்டிட் என்றவர் வந்துங்க, அவர் தொழில் ரீதியா ஜோசியரா இருக்கலாம், இப்ப நீங்க இன்ஜினியரா இருக்கலாம். நீங்க தாவேகால வந்து ஒரு அபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன்னா நீங்க எதை பார்க்கணும்? உங்க தொழிலை பார்க்க கூடாது. நீங்க வந்து ஒரு தாவேகால ஒரு செய்தி தொடர்பாளர், உங்களை அவங்க ஆட்சிக்கு வந்தவொன்னா பிரைவேட் செக்ரட்டரியா சீஃப் மினிஸ்டர் போடுறாங்க. இது அதுல என்ன தப்பு? உடனே அவர் ஜோசியர்னா அப்ப இன்ஜினியரா இருந்தா பரவாயில்லையா? அவர் என்ன அங்க ஜோசியமா பார்க்க போறாரு? அவர் வந்து பர்சனல் செக்ரட்டரி டு சிஎம். ஏன் சர்ச்சையாக்கப்படுது?
சர்ச்சையாக்கப்படுகுதுன்னா இந்த ஆட்சி வந்ததையே பலரும் விரும்பல. பலரும்னா என்ன, மக்கள் இல்ல, எஸ்டாப்ளிஷ்ட் பார்ட்டிஸ் இருக்கு இல்லையா, திமுக அதிமுக அந்த மாதிரி ஏற்கனவே அரசியல்ல கொட்டை போட்டு பழந்தின ஆட்களுக்கு புதுசா ஒரு ஆள் எப்பவுமே எனி நியூ கமர் வில் பி அன்வெல்கம், வரவேற்பு தரமாட்டாங்க. புதுசா ஒரு ஆள் வந்தா எல்லாரும் சேர்ந்து அவனை தள்ளி கூட தான் பார்ப்பாங்க. ஸோ அதனால வந்துங்க இவங்க எல்லாருமே வந்து இன்க்ளூடிங் மீடியா வந்து ரொம்ப ஒரு தலைப்பட்சமா அந்த இஷ்யூ எல்லாம் எடுத்தாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு எல்லா மீடியும் ஆதரவா தான் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அதனாலதான் இந்த அளவுக்கு ஆதரவை மக்கள் ஆதரவை பெற்றிருக்காரு. கவரேஜ் பண்றது வேற, ஆதரவா இருக்கிறது வேற. அவருடைய நிகழ்ச்சிகளை அவங்க கவர் பண்ணாங்க. அவர் பனையூர் கதவை திறந்ததுல இருந்து போற வரைக்கும் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அது அவங்க டிஆர்பி ரேட்டிங்காக, அவங்க சுயநலத்துக்காக அவர் நிகழ்ச்சிகள் எல்லாம் பின்னாலேயே போனாங்க, காட்டினாங்க. ஆனா அவங்களுடைய செய்திகள்ல, அவங்களுடைய விவாதங்கள்ல நிச்சயமாக விஜய்க்கு ஆதரவா பேச மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. அதனால ஊடகங்கள் பெரும்பகுதி திமுக கண்ட்ரோல்ல தாங்க இன்னைக்கும் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அது காரணம் என்னன்னா, புதிய அரசாக இவங்களுக்கும் கொஞ்சம் பத்தலை. தாவேக்காவும் ஆட்சிக்கு வந்த உடனே கொஞ்சம் மீடியா ஆட்கள்லாம் கூப்பிட்டு, எங்க ஆட்சி மாறிடுச்சு, ஒன் சைடெல்லாம் நியூட்ரலா போடுங்க, எங்களை நீங்க வாழ்த்தணும்னு அவசியம் இல்லை, ஆனா அரசின் சாதனைகள் மக்களுக்கு போய் சேர்ற மாதிரி பண்ணுங்க, ரொம்ப போன ஆட்சி மாதிரி எல்லாம் பண்ண தேவையில்ல அப்படின்னு சொல்லணும். அவங்க நினைக்கிறாங்க விஜய் நாங்கள் அவங்கள மதிக்கல. இப்போ பத்திரிகை ஆசிரியர் அவங்கெல்லாம் என்னன்னா, அவங்கெல்லாம் பெரிய ஆளுங்க நினைப்பு. நம்மளை கண்டுக்கவே மாட்டேன்றாயா இருந்தால் மதிக்கவே மாட்டேன்றாயான்னா அது ஒரு காழ்ப்புணர்ச்சி வருது அவங்களுக்கு. அப்ப எல்லாத்தையும் வச்சு ஒரு தலைப்பட்சமா நியூஸ் போடுறாங்க. விஜய் மீது வன்மத்தை கொட்டுறாங்க. ஆமா, ஒரு ஆள் எவனோ ஒரு தாவேக்கால 2 கோடி பேர் இருக்காங்க. இன்னைக்கு தாவேக்கா கட்சியில 2 கோடி பேர் இருக்கான். அந்த 2 கோடி பேர் யாருன்னு கூட யாருக்குமே தெரியாது. புரியுதா உங்களுக்கு? அதான் அந்த மாவட்டத்தில் இருக்கிறவனுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ மாநில அளவில் விஜய் மாதிரி ஆட்களுக்கெல்லாம் எவ்வளோ பேர் இருக்காங்க. ஒரு முக்கியமான தலைவர்கள் நிர்வாகிகளை தான் அவருக்கு தெரியும். ஆனால் பேப்பரில் போடுவோம், எவனோ ஒருத்தன் வந்து எங்கேயோ ஒரு பொண்ணுகிட்ட சில்மிசம் பண்ணிட்டான், தாவேக்கா நிர்வாகி சில்மிசம் போடுவோம். இது மாதிரி திமுக ஆட்சியில் போட்டிருக்காங்களா? போடவே மாட்டாங்க. என்ன பண்ணாங்க தெரியுமா? அந்த அண்ணா யூனிவர்சிட்டி பொண்ணு விஷயத்துல இந்த ஞானசேகரன் ஆமா திமுக நிர்வாகின்னு சமூக ஊடகத்துல போட்டதை மா சுப்பிரமணியம் அமைச்சரா இருந்தார். அப்போ அவர் வந்து இல்லைங்க, அவர் திமுக அனுதாபிங்கன்னு. ஆமா, என்னடா இது? அதாவது புது வார்த்தையா இருக்கு, உறுப்பினர் வேறு அனுதாபி வேறுன்னு. அதாவது ஊடகமும் கொஞ்சம் டிஸ்பேஷனேட்டா நியூட்ரலா இருக்கணும். அது வந்து நீங்க சொன்னது தப்புங்க. தாவேக்காவுக்கு ஆதரவா இன்னைக்கு ஊடகங்கள் இல்லை. 1-2 பேர் ஒன்னா மாறி இருக்கலாம், அல்லது நடுநிலையா இருக்கலாம். என்ன பொறுத்த நான் என்ன எதிர்பார்க்கணும், நீங்க வந்து தப்ப சுட்டி காட்டுங்க. ஊடகத்தின் வேலை மக்களுக்காக தான் பேசணும். திமுக இருக்கும்போது அனைத்து ஊடகங்களே இருந்தது. ஏன் வந்து விஜய்க்கு அந்த ஜால்ராவை கூட ஏன் தட்ட மாட்டேற, ஏன் பயப்படுறாங்க, தயங்குறாங்க, பயப்பட மாட்டாங்களா விஜய்க்கு? சரி, பச்சையா சொன்னா தப்பா நினைச்சிக்க மாட்டீங்களா? ஊடகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் கரப்ட். எல்லாருக்கும் வந்து எல்லாம் போக வேண்டியதெல்லாம் போச்சு. பெண் நிறுவனம் அந்த வேலையை செஞ்சிட்டு இருந்தது திமுக சார்பா. சபரீசன் என்ன பண்ணாருன்னா, பெண் நிறுவனம்னு ஒன்று வச்சிருந்தார், உங்களுக்கு தான் தெரியும். அதன் மூலம் அங்க இருக்கிற ஒருத்தர் பேர் சொல்ல விரும்பல நானு, அவரு டெய்லி எல்லா டிவிக்கும் எதை நீங்க ப்ரொமோட் பண்ணோம், எந்த செய்தியை வந்து டிபேட் ஆக்கணும், எந்த செய்தியை வந்துட்டு தலைப்பு செய்தியா போடணும், இந்த இது ஓட விடுவாங்க இல்லையா கீழே ஸ்க்ரோல்ல எது ஓடணுன்றது உள்பட டிக்டேட்டட் பை பெண், அப்படிதான் இருந்தாங்க. அதனால அவங்களுக்கு வந்து அதுக்கான வெகுமானம் சன்மானம் எல்லாம் கிடைச்சிட்டு இருந்தது. அது மாதிரி இவங்க செய்ய மாட்டாங்க. இவங்க ஏன் செய்யணும்? நீ உண்மையை சொல்லுப்பா போதும். தாவே காட்சியை பத்தி நீ வாழ்த்துப்பா பாட வேணாம், நீ வந்து பாராட்ட வேணாம். வாட் இஸ் வாட்? நல்லதா இருந்தா சொல்லு, தப்பா இருந்தா கிரிட்டிசைஸ் பண்ணு, நாங்க எடுத்துக்கிறோம் தான் சொல்றாங்களே. அதனால இவங்களுக்கு ஊடகத்துக்கு வந்து இப்போ ரொம்ப ப்ராப்ளமா இருக்குது. என்னடா நம்மள அரசாங்கம் வந்து கவனிக்க மாட்டேங்குது. உதாரணத்துக்கு விளம்பரங்கள் மூலம் இந்த 5 வருஷத்துல எனக்கு தெரிஞ்சு ஒரு 5000 கோடியால் செலவு பண்ணியிருப்பாங்க. ஆமா, இந்த மாநிலம் வந்து 13 லட்சம் கடன்ல மூழ்கிட்டு இருக்கும்போது
பக்கம் பக்கமா விளம்பரம். அதுவும் இந்த எலெக்ஷனுக்கு முதல் ஒரு மாசம் பார்த்தீங்கன்னா யூடியூப்ல எந்த வீடியோ ஓபன் பண்ணாலும் ஆடு, அவங்களுடைய ஆடு தான் வந்து. அது பயங்கரம். 100 கோடி ரூபாய். அதுவும் நீங்க அதை தள்ளி போக முடியாது. அது முடிஞ்சாதான் நீங்க அடுத்ததை பார்க்கவே முடியும். நீங்க விரும்புகிற காணொலியை பார்க்கணும்னா கூட இந்த விளம்பரம் முழுசா தொடரட்டும் அதுலயே பாதி பேர் கடுப்பாயி திமுகவுக்கு எதிராக ஓட்டு போட்டுரும். திமுகவுடைய துணை பொதுச் செயலாளராகவும் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருக்கக்கூடிய திரு ஆண்டிமுத்து ராசா என்கிற ராசா வந்து முதலமைச்சர் விஜய் அவர்களை ரொம்ப கொச்சையான வார்த்தைகளை வந்து, ராஜாஜி அண்ணா இருந்த சட்டமன்றத்திலாம் நாதாரின்ற ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்தி ரொம்ப கொச்சையாவே பேசின்னு இருக்காரு. இதற்கு என்ன பதிலடி? தாவேகா சார்பில் இருந்து யார் என்ன பதிலடி கொடுத்தா? ஏன் இந்த கான்ட்ரவர்சி அவர் வந்து பேசுறாரு? விஜய் மீது ஏன் இந்த தாக்குதல்? என்னன்னாங்க, திமுக ஆட்சியை இழந்துடுச்சு, அதிகாரத்திலிருந்து வெளியேற்றிட்டாங்க மக்கள். ஆனால் மக்கள் மேலே கொட்ட முடியல அவங்களால கோபத்தை. அதனால புதுசா ஆட்சிக்கு வந்த ஆள் மேல கொட்டிட்டு இருக்காங்க. இது அவரு மட்டும் இல்லை, உதயநிதி மட்டும் என்ன ரொம்ப உத்தமரா? திமுகவில் இருக்கிற எல்லாரும் ரொம்ப ஆபாசமா அசிங்கமா பேசுறாங்க. இப்ப ராஜா நீங்க இதுக்கு சொல்றீங்களா நாதாரின்னு பேசிட்டாருன்னு? நாதாரின்னா என்ன எனக்கு தமிழ்ல சரியா தெரியல அர்த்தம். தவறான வார்த்தைன்னு மட்டும் தெரியுது. ஆமா, அது ஒரு மற்றவர்களை கீழ்த்தரமா பேசக்கூடிய ஒரு வார்த்தைன்னு தெரியுது நாதாரினா. நான் சென்னையில பிறந்து சென்னையில வளர்ந்ததால எனக்கு வந்து இந்த தமிழினுடைய உண்மையான அர்த்தம் என்னன்னு புரியல, நான் ஒத்துக்கிறேன். ஆனா இவர் இதுக்கு முன்னால ஒரு இது போட்டாரு, இந்த கூட்டணி கட்சிகள்லாம் போனவன். ஆமா போட்டாரு, முடித்தவனை புறந்தள்ளி விட்டு. அந்த கவிதையை விடுங்க. அதன் அர்த்தம் என்னன்னா, கணவனை கட்டிய மனைவி கணவனை விட்டு சுகத்துக்காக வேற ஆள்கிட்ட போயிட்டான்ற பொருள் தொனிக்கின்ற ஒரு ஆபாசமான கவிதையை போட்டாரு. கூட்டணி கட்சிகள்லாம் மனைவிமார்கள் மாதிரியும், அநேகமா இவர் வந்து என்ன, அதாவது ஸ்டாலின் கணவன் மாதிரியும் இல்ல திமுக கணவன் மாதிரியும் அந்த சிந்தனையே மட்டமா இல்லைங்களா? ஒரு பெண்களை இப்படி எல்லாமா பேசுவாங்க பொது வெளியில? அதுவும் இவர் நாடாளுமன்ற உறுப்பினர், முன்னாள் மத்திய அமைச்சர். ரொம்ப கேவலமா இருக்குங்க திமுகவினர்களுடைய நடவடிக்கைகள். அதுவும் குறிப்பா நீங்க சொல்ற பாருங்க, இங்க இந்த ஆண்டிமுத்து ராஜா, நான் அவரை ஸ்பெக்ட்ரம் கிங்ன்னு தான் சொல்லுவேன். வடநாட்டுல அப்படி சொன்னாதான் தெரியுமா? ஆமா, 2G ராஜா. அப்படி சொன்னா ராஜா வந்துங்க ஆணவத்தால் அவர் அழிய போறாருங்க. அவருக்கு நாவடக்கம் தேவை. ரொம்ப மோசமா பேசுறாங்க. அதாவது கம்யூனிஸ்ட் தலைவர் பே. சண்முகம், மார்க்சிஸ்ட் பார்ட்டி, ஆமா, அவங்க கால் தூசுக்கெல்லாம் இந்த ராஜா லஞ்சத்துல கொழுத்து வந்தாலும் இவர் எப்படி இருந்தாரு, இவர் எப்படி இன்னைக்கு இவ்வளவு பணக்காரன் ஆனார்லாம் வந்து பேசணும்னா அவர் பொது வெளியில தலை காட்ட முடியாது. அதுக்கு ஒரு தனி புத்தகத்தை. ஆனா பே. சண்முகம் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர். அவர் வந்து வாசாத்தின்ற இந்த இடத்துல பழங்குடி பெண்கள் கற்பழிக்கப்பட்டதை எதிர்த்து ஒரு நீண்ட போராட்டம், சட்ட போராட்டம் நடத்தி நியாயத்தை நீதியை பெற்று தந்தவர். இவர் என்னத்தை பெற்று தந்தாரு? இவர் 1,76,000 கோடி ஊழல்ல தான் சம்பந்தப்பட்டாரு. அதனால அவரை போய் எந்த அளவுக்கு பேசுறாரு இவருக்கு என்ன இருக்குது, யோகியதை இருக்குது? வெள்ளையும் சல்லையுமா சட்டையை போட்டுக்கிட்டு ஃபாரின் கார்ல போற ஆட்கள் ஒரு களப்போராளிங்க பே. சண்முகம். நான் அந்த கட்சி ஆதரவாளரும் இல்லை, கட்சிக்காரனும் இல்லை. ஆனா பொது வாழ்க்கையில தங்கள் முழு வாழ்க்கையும் தியாகம் பண்ணி மக்களுக்காக வாழ்ந்துட்டு இருக்கிறவங்கள மக்களை கொள்ளை அடிச்சு ஏமாத்தி கோடீஸ்வரனான ராஜா போன்ற ஆட்கள் பேசலாமா? ஸ்டாலினும் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல. அதை விட எதுவுமே சொல்லிக்கல. முத்தரசன் கம்யூனிஸ்ட் கட்சின்னு சொல்லிக்கிட்டு இன்னைக்கு டிஎம்கேவோட கொத்தடிமையா மாறி இருக்கிறாரு. அவரும் அமைதியா உட்காந்துட்டு இருக்காரு. அவர் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு எதிராக பேசிட்டு இருக்கிறாரு. இக்கரைக்கு அக்கறை பச்சை, போனவங்க எல்லாம் திரும்பி வந்துருவாங்கன்னு. அவர் மேல கம்யூனிஸ்ட் கட்சி நடவடிக்கை எடுக்குமான்னு எனக்கு தெரியல. உண்மையில அவரு இடதுசாரி இயக்கங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்காரு. முத்தரசனுடைய பேச்சு, அவருடைய அந்த நடவடிக்கைகள்லாம் பார்த்தா திமுகவில் போய் அவர் இணைஞ்சிடலான்ற. நான் திமுகவை விடவே கூடாதுன்னா, கம்யூனிஸ்ட் கட்சியில இப்படி பர்சனல் ஃப்ரெண்ட்ஷிப்பு, சுய லாபம், அப்புறம் வந்து பயன் பெற்றதால் அவருக்கு இந்த செல்வ பெருந்தகைக்கும் முத்தரசனுக்கு என்ன வித்தியாசம்? செல்வ பெருந்தகை இருக்கிறது காங்கிரஸ் கட்சியில,
ஆனா அடிக்கிற ஜால்ரா பூரா மு.க. ஸ்டாலின். விசுவாசம் நேத்து கூட அடிச்சிருக்காரு பெரிய ஜால்ராவை. ஸோ இவங்க முத்தரசன், செல்வ பெருந்தகைலாம் திமுக கிட்ட வாங்கி 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 பயனடைந்து இருக்கிறார்கள் பல வகையிலன்னு தான் நான் நினைக்கிறேன். அதன் காரணமாக தான் அந்த தின்ன ருசின்னு வாங்கல்ல, அந்த விசுவாசம். அதனால இவங்க கட்சிகள் வேறு நிலை எடுத்து போயிட்டாலும் இவங்களால வந்து திமுகவையோ ஸ்டாலினையோ விட முடியல. இதுல அரசியல் இல்ல, தனிப்பட்ட லாபம் தான் இருக்கு. தனிப்பட்ட லாபம். மிக்க நன்றி சார். நேரில் வந்து பல்வேறு தகவல் எங்களோட பகிர்ந்தமைக்கு. ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும். மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.